இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லப்போவது, இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இல்லாட்டிக்கு நாம் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டோம். அதை பற்றித்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப் போகிறேன். யார் இந்த கடவுள்? இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது. இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், யூத மதம், இப்படியாக பல மதங்கள் உண்டு, பல கடவுள்கள் உண்டு. ஆனால் ஒருத்தரும் தங்கள் தங்கள் கடவுளை சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தான் உலகத்தை படைத்தார், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். இப்போ இந்த சண்டையில் கூட பார்க்கலாம் நீங்கள். இஸ்லாமியர்கள் யூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்கள் சாத்தான்கள், இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்லி. யூதர் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்களாம் சாத்தான், இவர்களால் அழிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்லி. இப்போ நடக்கிற யுத்தங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்படியாக தன் தன் கடவுளான் பெருசன் சொல்லி சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அல்லாஹ் உலகத்தை படைத்தார் என்று சொன்னால், வரலாறை சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவதாக ஆதாம் ஏவாளை படைத்தார் அல்லாஹ் என்று சொன்னால். அப்படியாக உலகம் பெருகியது. சனங்கள் உலகத்தில் பெருகினார்கள். அதுக்கு பிறகு ஒரு 1500 வருடத்துக்கு பிறகு அந்த அந்த சந்ததி அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நோவாவை அல்லாஹ் தெரிந்து கொள்ளுகிறார். அதன் பிறகு அந்த சந்ததி பெறுகிறது. அதிலிருந்து ஆபிரகாம் வந்தார், மோசே வந்தார். இப்படியாக அவருடைய வரலாறு வருகின்றது. இதே வரலாறு தான் யூதற்ற வரலாறும், ஏன் எங்களோட கிறிஸ்தவ வரலாறும் இதுதான். அப்போ இது 3 சந்ததிக்கும் ஒரே வரலாறு வருகிறது. ஒரே 3 மதத்துக்கும் ஒரே வரலாறு வருகிறது. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். யூதர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். அவர் மீண்டும் 2வது தரம் வருகிறதை நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை, செவிப்பதில்லை. கிறிஸ்தவர்களாம் இயேசு கிறிஸ்துவிடம் செவிக்கிறார்கள். இப்படியாக வந்த மதம் இந்த யுத்தம் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹமாஸ் என்னும் இயக்கம் அக்டோபர் 7 இஸ்ரேலை தாக்கினார்கள். இதை அவர்கள் புனித போர் என்று சொல்லுகிறார்கள். இதில் போய் அவர்கள் இறந்தால் டிரெக்டாக சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயன்னு சொல்லி, அன்பாயிருங்கள், சாந்தமாயிருங்கள் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஒருத்தர் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் அவருக்கு திருப்பி காட்டுன்னு சொல்லி. இப்படியாக ஒரு மதம் அன்பை போதிக்கிறது, கொலை செய்ய வேணாம் சொல்லுகிறது. அடுத்த மதம் கொலை செய்தால்தான் சொர்க்கம், பரலோகம் என்று சொல்லுகிறது. இந்த யூத மதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசம்தான்
இஸ்ரேல் தேசம். அதாவது யாக்கோப்புக்கு இன்னொரு பேர் இருக்குது, இஸ்ரவேல்னு சொல்லி. அதுதான் அந்த இஸ்ரேல் தேசமாக இன்றைக்கு இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாமியர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு முரண்பாடு இருக்கின்றது. இதோடு இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று ஈசாக்கு. இவர் ஆபிரகாமுடைய சாராள் என்னும் மனைவிக்கு பிறந்த மகன். அடுத்தது ஆபிரகாம் வேலைக்காரியோடு இருந்து இன்னொரு மகன் பிறக்கிறது. அவர்தான் இஸ்மவேல். இது 2ம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்தான். ஆனால் இந்த இஸ்மவேல் தான் தாயோடு பிரிந்து அரபியர் இருந்த தேசத்துக்கு போகிறார்கள். அங்குதான் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்மவேல் குறைந்தது 10 வருடமாவது தகப்பனோடு இருந்திருக்கிறார். தகப்பனுடைய தேவனை அவர் அறிந்திருப்பார். அப்போ வேறு அரபியோடு போய்த்தான் அங்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். அதோடு இன்னொரு சந்ததி அங்கு போகிறது. அது யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசாக்குடைய மகன். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று யாக்கோப்பு, இன்னொரு மகன்தான் அந்த இஸ்மவேல் இருந்த இடத்துக்கு போய் அங்கு ஒரு திருமணம் செய்கிறார். அப்போ 2 சந்ததியும் தான் அங்கே இருந்து வளர்கிறார்கள். இவர்களெல்லாம் அங்கே வஞ்சிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். இவர்களால் இந்த அரபியரால் இவர்கள் பிரிந்து ஒரு சந்ததி உருவாகியிருக்கு. அதுதான் யூதருக்கும் இவர்களுக்கும் பிரிவை உண்டாக்கி இருக்க வேண்டும். அதுதான் அவர்களால் அங்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். என்று சொன்னால், இப்போ நடக்கிற யுத்தம் வெளிப்படுத்தல் எசேக்கியேல் 35 சொல்லப்படுகிறது. நீ பட்டயத்தின் கூர்மையினால் அவருடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் இரத்த பழிக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் அக்டோபர் தாக்குதல் உங்களுக்கு தெரியும். அங்கு போய் இஸ்ரவேலருடைய இரத்தத்தை, யூதருடைய இரத்தத்தை சிந்தினபடியால் இரத்த பழிக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லித்தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்கே இஸ்ரவேலருடைய யூதருடைய தேவன் இருக்கிறார். அப்போ இந்த அரபியர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய தேவன் தான் தங்களுடைய தேவனுக்காகத்தான் நாங்கள் யுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி. அப்போ இங்கே முரண்பாடு இருக்கிறது. இதில் யார் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். இதே வரலாறு தான் கிறிஸ்தவத்துக்கும் இருக்கிறது. அதாவது யூத வரலாறு தான். முதலாவது பைபிளில் சொல்லப்படுகிறது, முதலாவது தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைத்து, பூமி, செடிகள், கொடிகள் எல்லாம் படைத்து, அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளை படைத்து இந்த உலகத்தில் அவர்கள் பெறுகிறார்கள். இஸ்லாமியருடைய வரலாறு தான் அப்படியே பெறுகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த 1500 வருடத்துக்கு பிறகு அந்த சந்ததி அழிக்கப்படுகிறது. நோவாவை தெரிந்து கொள்கிறார். நோவா மூலம் அடுத்த சந்ததி பெறுகிறது. இந்த நோவானுடைய மகன்தான் அங்கிருந்து பிரிந்து போய் அந்த அரபிய மொழியாக உருவாகுது என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சந்ததி பெருகித்தான் அதிலிருந்து
ஆதாம் வருகிறார், சாரி, ஆபிரகாம் வருகிறார். அதுக்கு பிறகு அப்படியே சந்ததி நோவா, அ தாவீது, இப்படியாக பல சந்ததிகள் உருவாகிறது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உலகம் படைக்கப்படும் முன்னே இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார்ன்னு சொல்லி, வார்த்தையாக இருக்கிறார்ன்னு சொல்லி, அவர்தான் வார்த்தை மாமிசமாக மனித ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வாரார். ஆ ஆதியிலே இருந்த தேவன்தான் மனித ரூபமாக திரும்ப இந்த உலகத்துக்கு அன்பின் சாயலாக வந்தார்ன்னு சொல்லி பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். யோவானில் இருக்கிறது அது. யோவான் 1 வாசிக்கலாம். இப்படியாக ஒரு முரண்பாடுகளும் இருக்கிறது. இந்துக்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய தேவன்தான் இந்த உலகத்தை படைத்தார். கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முதல் அந்த தேவன் இருக்கிறார்னு சொல்லி, அது உண்மையான வார்த்தை என்றால், இந்த உலகம் கடவுள் படைக்கிறார். ஆனால் கடவுள் முதலே இருக்கிறார். அப்போ கடவுள் உலகத்தில் இருந்து இந்த அண்டவெளியில் இருக்கிறார். இருந்து தான் இந்த உலகத்தை படைக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்ற கடவுள் பைபிளை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த தேவனுக்கு அதுக்கு பிறகு பல பெயர்கள் வருகிறது. கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். அல்வாவும் ஒமேகாவும் என்று சொல்லப்படுகிறது. ஆதியும் அந்தமும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பல பெயர்களில் தேவன் வெளிப்படுகிறார். அப்போ இந்த யூதர்கள் இந்த ஈரான், இந்த ஹவுதிகள், ஹிஸ்புல்லா இயக்கங்களை பார்த்து சாத்தான் கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். ஒரு உயிரை கொண்டு 10 கட்டளையில் சொல்லப்படுகிறது, கொலை செய்யாதிருப்பாயான்னு சொல்லி. ஆனால் இவர்கள் கொலை செய்தால்தான் இவர்களுக்கு சொர்க்கத்தில் 72 கன்னிகைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி, அப்போ அங்கே வஞ்சகம் ஒன்று நடந்திருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா தேசத்திலேயும் பல இயக்கங்கள் இருந்தார்கள். தமிழீழம் என்று சொல்லி, தமிழ் தனி நாடு என்று சொல்லி போராட்டத்தை துவங்கி, அங்கு இவர்கள் தங்களுக்குள்ள தாங்களே அடிபட்டார்கள். அதிலேயும் ஒரு வஞ்சனை நடந்திருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதைத்தான் சொன்னேன், இந்த உலக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார் என்று சொல்லி. பல விதத்தில் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் வஞ்சகத்தில் விழுந்திருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் போராட்டம் என்று சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் கை கால்களை இழந்து வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த வஞ்சனையிலிருந்து
சிந்தித்து செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய நாள் சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.